நம்ம தினம் தினம் எப்பொழுதும் பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை சுத்தமான வார்த்தைகளாக, கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளாக நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்கும் பொழுது, நம்ம சாதாரணமாக தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னா கூட, சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் கூட மற்றவங்க கேட்கும் பொழுது இவங்க கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கிறது, இவங்க ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன் என்று சொல்லுகிற அளவிற்கு சுத்தமான நன்மையான நம்ம பேசுறதை கேட்டுட்டே இருக்கணும் போல மற்றவங்க தோணும். நீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையை இயேசுபாதத்தில் ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்து இன்றைக்கு நீங்க இயேசுப்பாவோட ஞானத்தினால வைஸ் பர்சனா மாறுவதை யாருமே தடுக்க முடியாது. இந்த தேவாதி தேவனின் தேவன் என்பதை நாம் உணர்ந்து ஒப்பு கொடுத்தால் நம்மாலும் முடியும். நீங்க அந்த சேர்ல உட்காந்து நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல, அந்த சேரை யோசிக்கலாம். நீங்க வாழ்க்கையை குறித்து என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க உள்ளத்துல என்ன காரியங்கள், என்ன பயங்கள், என்ன கேள்விகள், என்ன குறைவுகள், உங்களை கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் எது உங்களை இப்பொழுது சிதைத்து கொண்டிருந்தாலும், உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை பயத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தாலும், I can tell you confidently it can change with Christ. இயேசுவின் மூலமாக அது மாறக்கூடும். ஒரு புதிய சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த சீரீஸின் பேர் என்ன? மொழிகள். ஸோ நிறைய காரியங்களை நம்ம இந்த காட்சாமி சர்ச்சில் பார்த்து கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை புதிதாக நம்ம பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த மந்தில் மொழிகள் என்கிற இந்த சீரீஸின் மூலமாக கர்த்தர் நமக்கு எவ்வளவு அற்புதமாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பிக்சர் பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? ஸோ போன வாரத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தோம். லாஸ்ட் வீக் இந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுடைய பேக் இப்படி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைமில் தே ஆர் கேரிங் அ வெரி வெரி ஹெவி பேக் என்பதை நம்ம பார்க்குறோம். ஏன் இவ்வளோ புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. கர்த்தர் ஒரு விஷயத்தை நம்மை தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக நடத்தி இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்கே கருத்தாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ் தட் யூ ஸ்பீக். நீங்கள் பேசுகிற மொழியை பொறுத்த காரியம் கிடையாது இது. நீங்கள் அந்த மொழியை எவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க என்பதை பொறுத்த காரியம் கிடையாது இது. அந்த மொழியில் இருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை நீங்கள் வாய்ந்து பேசுகிறீங்க என்பது பொறுத்த காரியம் கிடையாது இது. இட்ஸ் நாட் அபவுட் how many languages you know. It is not about how well you speak a language. It's not about your proficiency. உங்களுடைய அதில் இருக்கிற ஞானம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் அபவுட் நீங்கள் எந்த லாங்குவேஜ் பேசினாலும் உங்கள் மனசு எப்படி இருக்கு என்பதை பொறுத்து. உங்கள் மனசில் எவ்வளோ சுத்தம் இருக்கிறது என்பதை பொறுத்து அது எப்படி உங்கள் வார்த்தையாக வெளியே வருகிறது என்பதை பொறுத்து இருக்கு. நீங்கள் தமிழில் பேசினாலும் சரி, இங்கிலீஷில் பேசினாலும் சரி, ஹிந்தியில் பேசினாலும் சரி, ஃப்ரெஞ்சில் பேசினாலும் சரி, எந்த மொழியில் பேசினாலும் சரி, நீ இங்கிலீஷை நுனி நாக்க ஆங்கிலத்தில் பேசினாலும் சரி, தமிழில் செம்மொழியில் பேசினாலும் சரி, இந்திய ராஷ்டிர பாஷாவை மதித்து பேசினாலும் சரி, விச் எவர் லாங்குவேஜ் யூ ஸ்பீக் இன், இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீங்க, உங்கள் உள்ளத்தில் எவ்வளோ நன்மையான காரியங்கள் இருக்கிறது, அது வார்த்தைகளாக வெளியே வருகிறதா என்பது மட்டும்தான் முக்கியம். உங்கள் மனசு சுத்தமாக இல்லைன்னா, உங்கள் எண்ணங்கள் சுத்தமாக இல்லைன்னா, நீங்கள் பேசுகிற பாஷை சுத்தமாக இல்லைன்னா, வார்த்தைகள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக, நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளாக, மற்றவர்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக, மற்றவர்கள் உருவாக்குகிற வார்த்தைகளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த பாஷை பேசினாலும் அது நல்ல பாஷை. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஒரு அருமையான வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதை பார்ப்போம். அருமையான ஒரு வார்த்தையை நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை இந்த வசனத்தை நம்ம பார்க்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒரு மனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட் ஒரு வசனத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நம்மளுடைய பாஷையை கர்த்தர் எப்படி நம்ம பேசுகிற வார்த்தைகளை, நம்ம பேசுகிற வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஷை மொழி என்று சொல்லும் போதெல்லாம் அது ஏதோ ஒரு செம்மொழி பூங்கானா நினச்சிக்காதீங்க. பாஷை மொழி என்று நான் சொல்லும்போது நம்ம டெய்லி பேசுகிற வார்த்தைகள்.
சக மனுஷங்கிட்ட நம்ம பேசுகிறோம் தெரியுமா, அந்த வார்த்தைகள். நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் தெரியுமா, அந்த வார்த்தைகள். நம்ம ஆஃபீஸில் பேசுகிறோம் தெரியுமா, அந்த வார்த்தைகள். நம்ம வீட்டில் பேசுகிறோம் தெரியுமா, நம்ம அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் பேசுகிறோம் தெரியுமா, அந்த வார்த்தைகள். பாஷை, இங்கே சொல்லப்படுகிற பாஷைகள், அந்த பாஷைகள் தான் குறிக்கிறது. நம்ம தினம் தினம் எப்பொழுதும் பேசுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை சுத்தமான வார்த்தைகளாக, கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளாக நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்கும் பொழுது, நம்ம சாதாரணமாக தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னால் கூட, சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் கூட மற்றவங்க கேட்கும் பொழுது இவங்க கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கிறது, இவங்க ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன் என்று சொல்லுகிற அளவிற்கு சுத்தமான நன்மையான நம்ம பேசுறதை கேட்டுட்டே இருக்கணும் போல மற்றவங்க தோணும். சுத்தமான பாஷையாக நம் பாஷையை மாற்றுவது தான் கர்த்தருடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி கர்த்தர் நம் வார்த்தைகளை சரி பண்ணுவதற்காக இந்த வேத புஸ்தகத்தில் பல விஷயங்களை வச்சிருக்கிறாரு. நம்ம உள்ளத்தை சரி பண்ணுறதுக்கு, நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு, நம்ம பேசுகிற வார்த்தைகளை சரி பண்ணுறதுக்கு வேத புஸ்தகத்தில் கர்த்தர் பல விஷயங்களை வச்சிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமானது தான் நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ். நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ். இந்த நீதிமொழிகள் என்கிற புஸ்தகம் பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கு. இந்த நீதிமொழிகள், பிரசங்கி, எக்லிசியாஸ்டிஸ்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் பேர் விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் நிறைந்த புஸ்தகங்கள் அப்படின்னு அதுக்கு பேர். எப்படி பைபிள் அவங்க பல டைட்டில்ஸ் கொடுத்து புக்ஸை பிரிச்சிருக்காங்களோ, மைனர் ப்ராஃபிட்ஸ், மேஜர் ப்ராஃபிட்ஸ், லெட்டர்ஸ், காஸ்பிள், அந்த மாதிரி. அப்படி இந்த புஸ்தகங்களுக்கு விஸ்டம் லிட்ரேச்சர் என்று சொல்கிறாங்க, ஞானத்தை கொடுக்குற புஸ்தகங்கள். இந்த ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு புக்கு பைபிளில். நிறைய பேர் இது படிக்க மாட்டாங்க. பாருங்க, நீதிமொழிகள் அவ்வளோ பவர்ஃபுல்லான புக்கு. அதில் இருக்கிற அந்த வசனங்களை யார் அவங்க வாழ்க்கையில் வாசிக்க ஆரம்பித்தாலும், அதை அவங்க வாழ்க்கை முறையாக மாற்ற ஆரம்பித்தாலும் அவங்க லைஃப் பியூட்டிஃபுல்லாக மாறும். இந்த செப்பனியால் சொல்லப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும். Such a powerful book. எந்த மொழி நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நீதிமொழி கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். டெய்லி வாசிக்க கற்றுக்கணும். நான் எப்பொழுது சொல்லுவேன், ஒரு நல்ல பைபிள் ரீடிங் பிளான்னா என்னன்னா, ஒரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராஃபட்டோ ஏதோ ஒன்று வாசிக்கிறது, அதுலேருந்து ஒரு சாப்டர் வாசிக்கிறது, ஒரு சங்கீதம் ஒரு சாப்டர் வாசிக்கிறது, ஒரு நீதிமொழி ஒரு சாப்டர் வாசிக்கிறது, ஒரு காஸ்பிள்லேருந்து ஒரு சாப்டர் வாசிக்கிறது, அதுக்கப்புறம் லெட்டர்ஸ்லேருந்து ஒரு சாப்டர் வாசிக்கிறது. இப்படி 5 சாப்டர்ஸ் ஒரு நாள் நம்ம வாசிக்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையே மாறிடும். இட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச். எல்லா விதத்திலும் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக மாறுவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கான நீதிமொழி என்ன என்பதை பார்ப்போம். 4ஆம் அதிகாரம், Proverbs 4:5-9. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். Get wisdom, get understanding. Do not forget, nor turn away from the words of my mouth. Do not forsake her, and she will preserve you. Love her, and she will keep you. Wisdom is the principal thing. Therefore get wisdom, and in all your getting, get understanding. Exalt her, and she will promote you. She will bring you honor when you embrace her. She will place on your head an ornament of grace. A crown of glory she will deliver to you. Wisdom என்று ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை, ஞானம் என்கிற அந்த வார்த்தையை ப்ராவர்ப்ஸ், இந்த நீதிமொழிகளில் நம்ம அடிக்கடி வாசிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. விஸ்டம், எல்லாரும் சொல்லுங்க, விஸ்டம், ஞானம், விஸ்டம் என்கிற அந்த வார்த்தை
அடிக்கடி நம்ம நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். அது ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. விஸ்டம் என்கிற இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாக அற்புதமாக இந்த நீதிமொழிகளில் பயன்படுத்தி இருக்கிறது சாலமன். இது யார் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நீதிமொழிகள் என்கிற இந்த அதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வேர்சஸ் எழுதியது சாலமன், கிங் சாலமன். பெரும்பாலான இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறது சாலமன், கிங் சாலமன். மற்றவங்க சிலருடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, பட் சாலமன் தான் மெஜாரிட்டி. ஸோ நம்ம இப்போ பார்க்குற இந்த வசனங்களும் சாலமன் சொன்னது, எழுதியது. அவர் இந்த பர்டிகுலர் சாப்டரில் அவர் எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை அவர் கையாண்டிருப்பார்னா, மகனிடத்தில் சொல்கிறத போல, தன்னோட சன் கிட்ட சொல்கிறத போல, அப்படி ஒரு அன்பாக, ஒரு அட்வைஸாக, இமீடியட்டாக இதை நீ மாற்றணும் என்கிற ஒரு தோரணையில் இதை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். சாலமன் சொல்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த விஸ்டம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதற்கு சாலமனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. கிங் சாலமனுக்கு இதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது, இந்த ஞானம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு. எப்படி சொல்கிறேன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராவர்ப்ஸ் என்கிற புஸ்தகம் அவ்வளோ ஞானத்தை குறித்த புஸ்தகமாக இருக்கும். அவர் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள்லாம் அவ்வளோ ஒரு விஸ்டம் நிறைஞ்சதாக இருக்குது. எக்லிசியாசிஸ் பிரசங்க என்கிற புஸ்தகத்தையும் சாலமன் அசோசியேட் ஆகிருக்கிறார். அதுவும் அவ்வளோ ஞானம் நிறைஞ்ச ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இந்த சாலமன் தான் முதல் டெம்பிளை கட்டினவர். ஃபஸ்ட்டு டெம்பிள், எருசலேம் டெம்பிளை கட்டி முடித்தவர். அவருடைய தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்தார், ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்தாரு. ஆனால் அதை கட்டி முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலமன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் டெம்பிள் கட்டினாங்க. ஆனால் சாலமன் கட்டும்போது அவருக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது, வெறும் ஆண்டவருக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அதை கட்டினார். ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு நிறைய ஞானம் இருக்கிறது என்று சொல்லி. அவருடைய ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டு தூர தேசத்துலேருந்து குயின் ஷீபான்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க ரொம்ப தூரத்து வரைக்கும் அவருடைய ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, அவருடைய விஸ்டம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவர் தேடி வராங்க. வந்தவங்க அவரிடத்துல பல கேள்விகளை கேட்குறாங்க. எல்லாவற்றுக்கும் அவர் சிறப்பாக பதில் சொல்கிறத பார்த்து இவங்களே ஆச்சரியம் அடைகிறாங்க. ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாலமனுக்கு அவர் ஞானம் இருக்கிறது என்று சொல்லி. சாலமன் எல்லா தேசங்களுடைய நல் உறவு வைத்திருந்தார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ராஜாக்கள்ல இவர் ஒன் ஆஃப் தி பெட்டர் கிங்ஸ் என்று சொல்றாங்க. ஏன்னா இவர் டைம்ல தான் லிட்ரேச்சர், வெல்த், கல்ச்சர் எல்லாவற்றிலும் அந்த தேசமும் மக்களும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது சாலமன் ஒரு வைசஸ்ட் பர்சன். ஆனால் அதுக்கப்புறம் சில தவறுகள் செய்து விழுந்தாரு, அதற்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லலாம், he was one of the wisest person who lived. ஆனால் சாலமனோட பிறப்பு was not a wise thing. சாலமனோட அப்பா பேர் என்னது? தாவீது. சாலமனோட அம்மா பேரு பத்ஷேபா. தாவீது செய்த ஒரு தவறுனால, ஒரு தப்பு, ஒரு பெருந்தப்பு, ஒரு அன்வைஸ் டிசிஷனில் சாலமன் பிறந்தார். ஒரு தவறில், ஒரு பாவத்தில் பிறந்தார். நான் நினைக்கிறேன் சாலமன் வளர்கிற அந்த நாட்களில் அவமானங்களை பெற்றிருப்பார். பல பேர் அவரை கிண்டல் செஞ்சுருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. அவங்க அம்மா செய்த தவறுக்கு, அப்பா செஞ்ச தவறுக்கு. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் அவர் வளர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலை இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த அன்வைஸ் திங்ஸு அவர் ஒரு வைஸ் பர்சனாக மாறுவதை தடுக்கவே இல்லை. வைசஸ்ட் பர்சனாக மாறுறதை தடுக்கவே இல்லை. இந்த காலை நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வந்திருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. உங்கள் பிறப்பை சார்ந்த காரியங்களோ, இன்னைக்கு உலகம் சொல்லுகிற ஜாதி, மதம், இனம் என்கிற காரியங்களோ, நீங்கள் இல்லாட்டி உங்கள் பொருளாதார காரியமோ, வீட்டின் சூழ்நிலையோ, உங்கள் குடும்பத்தின் காரியங்களோ, நீங்கள் இப்போ அண்டர்கோ பண்ணுற சில விஷயங்களோ, நீங்கள் செய்த தவறுகளோ, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட இடங்களில், எப்படிப்பட்ட நேரங்களில், எப்படிப்பட்ட காலங்களில் இப்போ என்ன செய்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், அது நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுபாதத்தில் ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்து
இன்றைக்கு நீங்க ஏசப்பாவுடைய ஞானத்தினால வைஸ் பர்சனா மாறுவதை யாருமே தடுக்க முடியாது. இஃப் சாலமன் அப்படிப்பட்ட ஒரு பயங்கர மோசமான ஒரு நிலைமையில பிறந்து இருந்து அதற்கப்புறம் அவ்வளவு ஒரு வைஸ் பர்சனா மாற முடியும் என்றால் நம்மாலும் முடியும். இந்த தேவாதி தேவனின் தேவன் என்பதை நாம் உணர்ந்து ஒப்பு கொடுத்தால் நம்மாலும் முடியும். ஈவன் we can. நம்மால் அந்த வைஸ் அந்த விஸ்டமை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மால் சாலமன் சாதித்த இதை விட அதிகமாக சாதிக்க முடியும். ஏன்னா சாலமன் இருந்த காலங்களில் அவர் உண்மையான தேவனை வணங்கினார். நாம் இருக்கிற காலத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறோம். புதிய கவனன்ட்ல இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள், வசனங்கள், ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வாழ்க்கையில நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, இவர்கள் நான் செய்த காரியங்களையும் செய்வார்கள், அதை விட பயங்கரமான பெரிய காரியங்களையும் செய்வார்கள் என்று சொல்லி. ஸோ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து வந்திருந்தாலும் இப்பொழுது இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற அந்த குறைவில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இட் கேன் சேஞ்ச் வித் காட். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், இட் கேன் சேஞ்ச் வித் காட். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அந்த சேரில் உட்காந்து நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல, அந்த சேரை யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் உள்ளத்தில் என்ன காரியங்கள், என்ன பயங்கள், என்ன கேள்விகள், என்ன குறைவுகள், உங்களை கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் எது உங்களை இப்பொழுது சிதைத்து கொண்டிருந்தாலும், உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை பயத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தாலும், ஐ கேன் டெல் யூ கான்ஃபிடென்ட்லி இட் கேன் சேஞ்ச் வித் கிரைஸ்ட். இயேசுவின் மூலமாக அது மாறக்கூடும். சாலமன் இப்படிப்பட்ட ஒரு விஸ்டம் நிமித்தம், ஞானத்தின் நிமித்தம் தான். எதனால? ஞானம், விஸ்டம். விஸ்டம் விஸ்டம் சொல்லுங்க. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பேரும் புகழும் வாய்ந்த ஒரு ராஜாவாக மாறினார். இந்த பர்டிகுலர் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 4 5 to 9 நம்ம வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த விஸ்டம் என்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். சாலமன் அது மூலமாக தான் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய முடியும் என்பதையும் பார்த்தோம். ஆனால் அதை எழுதின சாலமன் அந்த விஸ்டமை ஷீ 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 என்று சொல்லுகிறார். கவனிச்சிங்களா இல்லையா? ஒரு குடும்பத்தில் சரி, சமுதாயத்தில் சரி, ஊழியத்தில் சரி, ஒரு பெண் அந்த இடத்திற்கு ஞானத்தை கொண்டு வருகிறவளாய் இருக்கிறாள். She is so important. That's the role of a woman. ஒருவேளை ஆணை போல ஸ்ட்ராங்காக ஓடி ஆடி ஃபிசிக்கல் காரியங்கள்லாம் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் பெண்களுடைய ஞானம் அது 1000 times more powerful than man's physical strength. அது அவ்வளோ ஒரு ஒழுங்கையும் ஒற்றுமையும் அந்த இடத்திற்கான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற ஞானமாக இருக்கிறது. ஆனால் நம்ம லைஃப்பில் செய்கிற பல காரியங்கள், லாட் ஆஃப் திங்ஸ் இப்படி நம்ம யோசிக்காமல் செய்கிறோம், ஞானம் இல்லாமல் செய்கிறோம், விஸ்டம் இல்லாமல் செய்கிறோம். இதுக்கு தான் விஸ்டம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மூணு கொஸ்டின் கற்றுத்தர போகிறேன். ஓகேயா? இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிட போகிறோம். 3 கொஸ்டின் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். 3 டபிள்யூஸ் சொல்லுங்க எல்லாரும். 3 டபிள்யூஸ். ஏன் 3 டபிள்யூஸ்? விமென்ஸ் டே. ஓகே, 3 டபிள்யூ சொல்லுங்களேன். 3 டபிள்யூ. இந்த 3 டபிள்யூ உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லா விஷயத்தையும். நீங்கள் வேணால் இப்படி வச்சு உங்களுக்கு புரியுதுக்கு 3 விமன்னா நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா, மனைவி, பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் தீஸ் 3 டபிள்யூஸ் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பின்பற்ற வேண்டும், எல்லா விஷயத்துலையும் பின்பற்ற வேண்டும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா
உங்கள் லைஃப்பில் ஞானமான முடிவுகளை எடுப்பீங்க. பார்க்கலாமா? வாட் ஆர் தோஸ் 3 W's சொல்லுங்கள். வாட், வை, விச், 3 W. ஓகேயா? சரி, நிறைய பேர் எனக்கு சொல்கிறது, நினைக்கிறது, மனசில் நினைக்கிறது, தமிழ்லையும் கொஞ்சம் சொல்லுங்கள் இதெல்லாம். சரி, உங்களுக்காக தமிழில் ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட் W என்ன? என்ன. செகண்ட் W ஏன். மூணாவது W எந்த. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும், எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும், எந்த வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியும் இந்த 3 Wவை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. பாப்போமா? ஃபஸ்ட்டு W என்னன்னு? வாட் இஸ் விஸ்டம். நம்ம விஸ்டம்லேருந்தே ஆரம்பிப்போம். வாட் இஸ் விஸ்டம்? ஞானம் என்றால் என்ன? கேட்குறீங்களா என்ன கேள்வி? ஞானம் என்றால் என்ன? வாட் இஸ் விஸ்டம்? வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றியும் உம்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் ராஜா பாருங்க, கர்த்தர் மேல அவ்வளவு அன்பாக இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவ்வளவு அன்பாக இருந்தனால கர்த்தர் அவனுக்கு முன்னாடி தோன்றி அவனிடத்துல கேட்கிறாரு, உனக்கு என்ன நான் செய்யணும், என்ன கொடுக்கணும் என்று சொல்லி கேட்கிறாரு. ஒருவேளை கர்த்தர் உங்க முன்னாடி வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொன்னா என்ன கேட்பீங்க? கேட்கறதுக்கு எவ்வளோ இருக்கு, யாரெல்லாம் இருக்கு. ஆண்டவரே வாங்க, உங்களுக்கு நான் இங்கே YMCல ஒரு ரூம் போட்டு தரேன், கொஞ்சம் தங்குங்க, ஒரு 2-3 நாள் எங்க கூட இருங்க, அவ்வளோ விஷயம் இருக்கு கேட்கறதுக்கு என்று சொல்லி கேட்கறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு நமக்கு. பட் ஆனால் சாலமோன் ராஜா என்ன கேட்டார் பாருங்க, தேவாதி தேவனே வந்து அவர் கேட்கும் பொழுது அவர்கிட்ட கேட்கறது ஒன்று தான். அவர் விஸ்டம் கேட்கிறாரு, ஞானத்தை கேட்கிறாரு. எனக்கு ஞானம் கொடுங்க என்று சொல்றாரு, விஸ்டம் கொடுங்க என்று சொல்றாரு. கவனிங்க எப்படி சொல்றாரு, அந்த விஸ்டம் குறித்து என்ன சொல்றாரு. எனக்கு நீங்க இவ்வளோ மக்களை கொடுத்துருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்க. ஐ ஹவ் so much responsibility in front of me. ஸோ இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இந்த பர்பஸ் எனக்கு வச்சிருக்கிறீங்க. இந்த பர்பஸ் சரியா வாழ்வதற்கு, சரியா கையாள்வதற்கு, நான் ரெஸ்பான்சிபிளாக நடந்து கொள்வதற்கு எனக்கு ஞானம் வேணும். எப்படிப்பட்ட ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறாரு. What wisdom is he asking for? Right and wrong. அவர் எதுக்கு என்ன கேட்டார் என்று சொல்லி பார்த்தா, கரெக்ட் எது தப்பு எது என்பதை தெரிந்து கொள்கிற அந்த புத்தியை தாங்க என்று சொல்லி கேட்கிறாரு. இன்னைக்கு இந்த உலகத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, சொல்ற வார்த்தைகள் ஓகேயா. நாலேஜ் நிறைய இருக்கு. எப்படி? நாலேஜ் நிறைய இருக்குது, இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. நீங்கள் மொபைலை எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஒரு காலத்தில் கூகுள் இருந்தது, இன்றைக்கி ChatGPT, Grok, Copilot என்று சொல்லி பயங்கரமாக வந்துச்சு. நீங்கள் எதை தெரிஞ்சுக்கினாலும் நீங்கள் அந்த மொபைலில் போயிட்டு நீங்கள் அந்த கொஸ்டினை போட்டிங்கன்னா அதுக்கான பதில் எவ்வளோ வேணுமோ திகற்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். நாலேஜ் இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி ஒரு காலத்திலலாம் டாக்டர் ஆகிறதுக்கு MBBS படித்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணி 10-12 வருஷம் கஷ்டப்பட்ட பிறகு தான் அவங்க ஓரளவுக்கு சுமாரான டாக்டரே ஆக முடியும். அப்படி தான் மக்கள் போவாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். இன்னைக்கு உங்கள் ஏரியாக்கள்லாம் முந்தி மாதிரி இந்த ஃபேமிலி கிளினிக்லாம் இருக்கா? அவ்வளோவா? முந்தியெல்லாம் தெரு ஃபேமிலி கிளினிக் இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
எம்பிபிஎஸ் டாக்டர் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? சளி ஜலதோஷம்னா அந்த டாக்டர் கிட்ட போவோம், ஊசி போடுவார், இல்லாட்டி மருந்து கொடுப்பாரு, இல்லை கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும், டோக்கன் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்களா அந்த ஃபேமிலி கிளினிக்ஸ் குறைஞ்சிட்டே வருது, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் குறைஞ்சிட்டே வராங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி நம்ம எல்லாருமே எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிட்டோம். நமக்கு தெரியும் ஜலதோஷம்னா என்ன பண்ணணுன்னு. கேன்சர் வரைக்கும் ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆளுங்களாம் புத்திசாலியாக இருக்கிறாங்க இன்றைக்கி. ஏன்னா எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் இருக்குது. சிம்டம்ஸ் முதற்கொண்டு டாக்டர்ஸ் ஏன் நிறைய நான் யோசிப்பேன் அடிக்கடி, ஏன் நிறைய இந்த ஃபேமிலி கிளினிக்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு யோசிப்பேன். அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா பல நேரங்களில் இந்த ஃபேமிலி கிளினிக்கு போயிட்டு டாக்டர் பேசுறது கிடையாது, பேஷண்ட் தான் பேசுகிறாங்க. ஒருவேளை இதுவாக இருக்குமா டாக்டர், ஒருவேளை அதுவாக இருக்குமா டாக்டர், அதுக்கு இந்த மருந்து நான் சாப்பிட்டேன் டாக்டர், இந்த மருந்து சாப்பிடலாமா, இவங்க தான் பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு எதுக்கு வீண் வேலைன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், நாலேஜ் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வருத்தமான சம்பவம், வேதனை கொடுக்குற சம்பவம். அது ஒரு சில பாஸ்டர்ஸ் பர்மாலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கும்படியாக நான் போயிருந்தேன். பிரதர் மோசஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் போயிருந்தேன். டேவிட் விஜயகாந்த் பிரதரோட சர்ச்சில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அங்கே ட்ரைனிங் பண்ண போயிருந்தேன். அவங்க ட்ரெயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க ஊரில் இருக்க பல காரியங்களை பற்றி அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கர மோசமான ஒரு நிலமை. ஆனாலும் அந்த பாஸ்டர்ஸ் பயங்கர தாகத்தோட இயேசுப்பாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க 4 பேர். அப்படி வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்போது அவங்க பேசும்போது அதில் ஒருத்தர் நிறைய விஷயம் ரொம்ப பாரத்தை கொடுத்துச்சு. அதில் ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு, அவங்க சபை இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் எழுத சொன்னேன். ஒவ்வொருத்தரும் சில பிரச்சனைகள் எழுதுனா 5 பிரச்சனைகள் எழுதுங்கன்னு சொன்னால் எழுதுனாங்க. அதில் பல பிரச்சனைகள் சொன்னால் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னார். அவர் சொல்கிறாரு, எங்கள் சபை சுற்றி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்லாம் டாக்டர்ஸே இல்லை அப்படின்றாரு. ஏன்னு கேட்டால் எல்லா டாக்டர்ஸும் தப்பிச்சு போயிட்டாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க, டாக்டர்ஸே இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்ஸ்லாம் போனால் நர்ஸு தான் அவங்களுக்கு ஆப்ரேஷனே பண்ணுறாங்களாம். ஆப்ரேஷன் நர்ஸ் தான் பண்ணுறாங்களா? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நர்ஸ் மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா பேஷண்ட்ஸ்க்கு. எப்படி பண்ணுவாங்கன்னா மொபைலில் பார்த்து பண்ணுறாங்களா, மொபைலில் வீடியோஸ்லாம் பார்த்து பண்ணுறாங்க ஆப்ரேஷன். தயவுசெய்து உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் பர்மா தேசத்துக்காக அதிகமாக ஜெபிங்க, மயன்மார் அதுக்காக அதிகமாக ஜெபிங்க. பாருங்க, இன்னைக்கு எதற்காக இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் மொபைல் இருக்கியா, நாலேஜ் இருக்குங்க. நாலேஜ் இருக்கிறனால இன்னைக்கு பெரிய ஆள் ஆக முடியாது. விஸ்டம் இருந்தால் தான் முடியும். அந்த நாலேஜை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியணும். அந்த நாலேஜ் சரியான, இதுக்கு என்ன நாலேஜ் தேவை என்று சொல்லி அந்த நாலேஜை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை செய்ய தெரியணும். அது பேர் தான் விஸ்டம், ஞானம். குடும்பத்தில் ஒரு தகப்பனாக, தாயாக, கணவனாக, மனைவியாக என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அந்த குடும்பத்தை சரியாக வளர்க்க என்ன காரியங்களை கொண்டு வரணும், எந்த டாக்டர்கிட்ட போகணும், என்ன படிக்க வைக்கணும், வீட்டில் என்ன சாப்பாடு கொடுக்கணும், டயட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி ஒழுக்கங்களை கற்றுத்தரணும், இதெல்லாம் வெறும் நாலேஜில் வர காரியம் கிடையாது. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் எடுத்திங்கன்னா பேரண்டிங் அட்வைஸை கொடுக்கறதுக்கு 1008 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பேரண்டிங் அட்வைஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி மெடிக்கல் சம்மந்தமாக நீங்கள் போனீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து முட்டை சாப்பிடு, ஃபுல் எக்கு சாப்பிடலான்னுவாங்க, ஒருத்தர் ஃபுல் எக்கு சாப்பிடக்கூடாது, எல்லோ சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஸோ இன்றைக்கி நாலேஜ்னு சொல்லிட்டு பல காரியங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ குழப்பம். ஏன்னா நாலேஜ் அவ்வளோ இருக்குது. ஆனால் எது சரி என்பது ஞானம் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும், விஸ்டம் தான் கற்றுக் கொடுக்கும். நாலேஜை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாதுயா. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நான் இவ்வளோ படித்தேன், இவ்வளோ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டேன், இவ்வளோ சர்டிஃபிகேஷன் பண்ணி. நல்லது, சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் பண்ணுறது நல்லது, நல்லா படிக்கிறது, நிறைய பெரிய படிப்பு படிக்கிறது நல்லது. ஆனால் வெறும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அது குழப்பிடும். இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இன்னைக்கு எத்தனையோ போதகர்கள், எத்தனையோ ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ டினாமினேஷன்ஸ் இருக்கு. ஏன்? நாலேஜ். ஒருத்தங்க இதை படிக்கிறாங்க, ஒருத்தங்க அதை படிக்கிறாங்க, ஒருத்தங்க இதை பார்த்து இதை சொல்கிறாங்க, ஒருத்தங்க அதை பார்த்து இதை சொல்கிறாங்க. நாலேஜ், பைபிளை நாலேஜாக பார்க்குறாங்க. பைபிள் இஸ் நாட் நாலேஜ்.
இட்ஸ் நாட் ஜஸ்ட் நாலேஜ். வெறும் படிப்பு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இன்டர்நெட்டில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை குழப்பம். உங்களுக்கு நாலேஜ் தேவை. ஆனால் அந்த நாலேஜை, எந்த நாலேஜை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்கு சொல்லித்தருவது ஞானம். நீங்கள் எடுத்துக்கொண்ட நாலேஜை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தரது ஞானம், விஸ்டம். அது தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். மைண்ட் இட், ஒன்லி காட் கேன் கிவ் இட். உலக மனுஷங்களால் அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்களால கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது, செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய ஞானிகள், ஐ கேன் கோட் ஸ்டோரிஸ், ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், அவங்க டெத் பெட்டில் அவங்க சொன்னது தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாலேஜை வச்சு அவங்க உலகத்தில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண முடியும். அவங்க அறிவாளி என்று காட்டிக்கொள்ள முடியும். அவங்க வாழ்க்கிற சில காலங்களில் அவங்க ஒரு பேரையும் பணத்தையும் சேர்த்துக்க முடியும். அவங்களுக்கென்று ஒரு ஃபாலோவர்ஸை கொண்டு வந்துட முடியும். அவங்க சொல்கிறதா கரெக்டு நம்பி ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் வரும். ஆனால் இன்னொரு சைடு அவங்களை எதிர்த்து கொண்டே இருப்பாங்க, இது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாலேஜ் வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் விஸ்டம் இருந்தால் மட்டும்தான் உண்மையான காரியத்தை, சத்தியத்தை தைரியமாக கடைசி வரைக்கும் சரியாக பேச முடியும், சரியாக பயன்படுத்த முடியும். சாலமனுக்கு அப்படிப்பட்ட விஸ்டமை கர்த்தர் கொடுத்தாரு. ஏன்னா சாலமன் அவரிடத்துல கேட்டது அதுதான், நன்மை தீமை, வேற எதுவுமே கேட்கல. எது ரைட்டு எது ராங்குன்னு எனக்கு அந்த பகுத்தறிகிற விஸ்டமை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு முன்னாடி நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் சரியானதையும் தவறானதையும் பகுத்தறியணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பண்ண பல மிஸ்டேக்ஸ், இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சிச்சுவேஷன் இருப்பீங்க. சரீரத்தின் காரியமாக இருக்கலாம், அது பணத்தின் காரியமாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், வேலையில் இருக்கிற சில பிரச்சனைகள். மோஸ்ட் ஆஃப் யூ ப்ராப்ளி கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆண்டவர்கிட்ட நீங்கள் பதில் கேட்டுருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை எப்படியே காப்பாற்றுங்க 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 என்று சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. மிரக்கிள்ஸ்க்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை சூழ்நிலைக்கு காரணம் நீங்கள் தப்பு கரெக்டுக்கு நடுவில் டிசிஷன் எடுக்க முடியாதனால. இது சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் அது யோசிக்காமல் அந்த டிசிஷன் எடுக்க நிறைய சாப்பிட்ருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் சரீரத்தில் பிரச்சனை. பணத்தை சரியாக கையாளாமல் எது சரியான செலவு எது தவறான செலவு என்று தெரியாமல் நீங்கள் அதை தப்பாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கி பொருளாதார பிரச்சனை. கடன் வாங்கணுமா வாங்கக்கூடாது, எது கரெக்ட் எது சரி தவறு என்று தெரியாதனால இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை. ஒன்லி ஒன் திங், நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இருக்க பல பிரச்சனைகளுக்கு காரணம். எது சரி எது தவறு என்று சொல்லி யோசித்து சரியான முடிவு எடுக்க முடியாததுனால தான். அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா, அந்த விஸ்டம் வந்துடுச்சுன்னா தப்பிச்சிடுவோம். கிறிஸ்துவர்களுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து கருத்தரங்கு வாருங்கள் என்று சொன்னால் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் அற்புத பெருவிழான்னு சொன்னால் கூட்டமாக வருவாங்க. ஏன்னா நமக்கு எப்போதுமே அற்புதம் தேவை. ஏன்னா எப்போதும் பிரச்சனையில் இருக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் தான் அதில் தப்பிக்கவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நம்மளாக சேர்த்து வச்சுருக்கிறோம். நம்ம தகுதிக்கு மேலே சேர்த்து வச்சுருக்கிறோம். நம்ம சரி செய்ய முடியாத அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் அற்புதம் நடக்காதான்னு கேட்குறோம். ஆனால் உங்ககிட்ட ஞானம் இருந்திருந்தா இந்த அற்புதத்துக்காக நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. விஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் யார்ட்டையாவது, யூ டோன்ட் ஹவ் டு பெக் ஃபார் மிரக்கிள்ஸ் டு பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், காலிங் தெம் as prophets and miracle healers. ஆண்டவர் பாதத்தில் போயிட்டு, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. ஞானத்தை கொடுங்க என்று கேட்டு பாருங்க. கிவ் மீ விஸ்டம், ரைட் அண்ட் ராங் மத்தியில் அந்த டிசிஷன் எடுக்கிற விஸ்டமை கொடுன்னு மட்டும் கேட்டு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. மிரக்கிள்ஸ் ஆர் காட்ஸ் கிஃப்ட். அற்புதம் தேவனுடைய கிருபை. அது சும்மா வாங்குறதுக்கு அது ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்துகிற ஒரு காரியம் கிடையாது. ஞானத்தை தான் கேட்கணும். நம்ம விஸ்டம் வந்துச்சுன்னா சரியான டிசிஷன் எடுப்போம். நம்ம வாழ்க்கை முறையை நம்மளே மாற்றி கொள்வோம். செகண்ட் கொஸ்டின், வை விஸ்டம்? ஏன் வாசிப்போமா? எக்லிசியாசஸ் 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதன் பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும்.
ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செவ்வையாக செய்வதற்கு என்ன பிரதானம்? ஞானமே பிரதானம். ஏன் விஸ்டம் வேணும்? விஸ்டம்னா என்னன்னு போனதுல பார்த்தோம். ஏன் விஸ்டம் வேணும்? விஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். ரைட் அண்ட் ராங்கை பகுத்தறிந்து முடிவெடுக்கிறது தான் விஸ்டம். ஏன் அந்த விஸ்டம் வேணும்? வை தட் விஸ்டம்? நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டே இருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய பேர் ஜப விண்ணப்பமாக சொல்கிற காரியங்களை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் என்னோட கம்பெனியில் என்னோட உழைப்பை மதிக்கவே மாட்டுறாங்க. நான் இந்த பிஸ்னஸை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறேன், ஆனால் நான் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்ஸ் வர மாட்டேங்குது. என் குடும்பத்தில் நான் ரொம்ப முயற்சி எடுக்கிறேன், நான் பயங்கரமாக என் பிள்ளைங்களுக்காக சமைச்சு போடுறேன், என்னோட குடும்பத்துக்காக சம்பாதிச்சு போடுறேன், ஆனால் என் பிள்ளைங்க என்னோட குடும்பத்தில் என்னை மதிக்க மாட்டுறாங்க. நார்மலாக பீப்புளுக்கு டிப்ரெஷன் கொண்டு வருகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்திற்காக அதிகமாக முயற்சி எடுக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்குறோம், நேரம் காலம் பார்க்காம அந்த வேலையை செய்கிறோம், ஆனால் அதற்கான நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்டு வராத பொழுது தான் நமக்கு டிப்ரெஷன் என்கிற காரியத்தில் கடைசியில் வந்து தள்ளி விட்டுக்கிறது. பட் டுடே ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங் பியூட்டிஃபுல் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் வர்ஸ். பிரசங்கியிலிருந்து இந்த வார்த்தையை இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அயன் என்று சொல்லுது, ஆக்சுவலாக ஒரு ஆக்ஸ் என்று நீங்கள் எடுத்துக்கலாம், கோடாரி என்று ஒரு காரியத்தை எடுத்துக்கலாம். கோடாரி எதற்கு பயன்படும்? மரம் வெட்டுறதுக்கு பயன்படும். ஸோ அந்த மரத்தை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த கோடாரி எடுத்து அந்த மரத்தை அடிப்பாங்க. எப்படி? கோடாரி எடுத்து மரத்தை அடிப்பாங்க. மரத்தை அடித்தோடனே அந்த மரத்தில் சின்ன விரிசல் வரும். ஸோ எத்தனை முறை நீங்கள் அடிக்கிறீங்களோ அவ்வளோ ஆழமாக அந்த விரிசல் போயிட்டே இருக்கும் உள்ள. அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த அந்த ட்ரங்க் கூட எண்டுக்கு வரும் பொழுது தான் அந்த மரம் கீழே விழும். இப்போ அந்த மரத்தை வெட்ட நினைக்கிறவன் அந்த கோடாரியை வச்சு அவன் கஷ்டப்பட்டு அடிக்கிறான், ஃபாஸ்ட் அடிச்சுட்டே இருக்கிறான், விரிசல் சரியாகவே விழ மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? அவன் என்ன பண்ணுறான்? இல்லை எப்படியாவது இன்னைக்கு அடித்து உடைச்சிடணும் இதென்று சொல்லி இன்னும் வேக மாட்டேங்கிறான். ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. என்ன அர்த்தம்? இவன் வேகமாக தான் அடிக்கிறான், இவன் கஷ்டப்பட்டு அடிக்கிறான், இவன் தொடர்ந்து நிறைய முறை அடிக்கிறான், ஆனால் ஏன் விரிசல் ஸ்லோவாக போகுது? அந்த 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 கோடாரி ஷார்ப்பாக இல்லை, பிளண்ட்டாக இருக்கு. அந்த ஆக்ஸ் பிளண்ட்டாக இருக்கு. அந்த ஆக்ஸை நல்லா ஷார்பன் பண்ணிட்டா இவன் சரியா பதம் பார்த்து அடிச்சா போதும். அந்த மரம் விழுந்துடும். ஏன் விஸ்டம் தேவைனா, ஏன் விஸ்டம்? why is wisdom important? It is important because hard work-க்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் டிப்ரெஷன் வருவது அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு தாயாக தகப்பனாக அவங்க பிள்ளைகள் இடத்துல எப்படி பேசணும், எப்போ பேசணும், அந்த பிள்ளைகளை கரெக்ட் பண்ணணும் தான், கரெக்டு தான். ஆனால் என்ன விதத்தில் பேசுனா, எப்போ பேசுனா, எதை சொன்னால், எப்படி சொன்னால் அந்த பிள்ளை கரெக்டாவா என்று சொல்லி தெரியணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர் ஏன் டிப்ரெஷனில் போகிறாங்கன்னா, அவங்க திரும்ப திரும்ப பல விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறாங்க, செய்ய முயற்சி செய்கிறாங்க, பட் அந்த பிள்ளை கூட கனெக்ட் ஆகாத விதத்தில் செய்கிறாங்க. ஹார்ட் ஒர்க், ஐ டோன்ட் பிளேம் தெம், தே புட்டிங் இன் ஹார்ட் ஒர்க், பட் ஸ்மார்ட் ஒர்க் இல்லை. அதனால் அவங்க பேசுகிறது அந்த பிள்ளைக்கு புரியவே மாட்டேங்குது, கோபம் தான் வருது. வேலையில் எவ்வளோ விஷயம் ஓடிட்டே இருக்கிறாங்க, செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஆனால் நோ பிரேக், நோ க்ரோத். ஏன்? அந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியணும், எப்போ செய்யணும்னு தெரியணும், இந்த இடம் சரியான்றதே தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஒர்க். இன்னைக்கு ஸ்மார்ட் ஒர்க்கிங் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட ஞானம் கிடையாது.
கடன் இருக்குது, கடனை முடிக்கணுன்றதுக்கு நான் பயங்கரமாக வேலை செய்கிறேன், பயங்கரமாக சம்பாதிக்கிறேன், 3 நாள் வேலை செய்கிறேன். ஃபைன், ஓகே. ஆனால் எந்த கடனை எப்போ ஃபஸ்ட்டு எப்படி முடிக்கணுன்ற ஞானம் இருக்கா? இல்லை. நோ விஸ்டம், ஸ்மார்ட் ஒர்க் இல்லை. விஸ்டம் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக் கொடுக்கும். எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். தட்ஸ் வை விஸ்டம். அதனால்தான் விஸ்டம் தேவை. சரி, விஸ்டம் என்று சொல்லும் பொழுது எந்த விஸ்டம்னு நம்மளுக்கு தெரியணும், விச் விஸ்டம் தெரியணும். ஏன்னா விஸ்டம் 2 வகையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் விஸ்டம் 2 வகையாக இருக்குது. எந்த விஸ்டம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். முதல் விஸ்டம் என்னன்னு பார்ப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. உலகத்தின் ஞானம் என்று சொல்லி வசனம் பியூட்டிஃபுல்லாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது இந்த இடத்துல? உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், சொல்லுங்க, கசப்பான வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், விரோதம். நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். கசப்பான வைராக்கியம். அதென்ன கசப்பான வைராக்கியம்? அதென்ன கசப்பான வைராக்கியம்? இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? bitter envy, கசப்பான வைராக்கியம். நிறைய நேரத்தில் நம்ம சில சமயத்தில் சில விஷயத்தை ரொம்ப தெளிவாக செய்கிறோம் என்று சொல்லி, கரெக்டாக செய்கிறோம் என்று சொல்லி, உலகத்தின் காரியங்களை நம்ம கேட்டு, உலகத்தின் சில மனுஷர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது, இஃப் இட் கம்ஸ் டவுன் டு ஒன் பாயிண்ட், இட்ஸ் அபவுட் யூ, செல்ஃபிஷான ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா, உங்களை பற்றிய காரணமாக இது இருந்துச்சுன்னா, உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது உலகத்தின் ஞானம். புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு மரம் இருக்கு, மரத்தில் பழங்கள் வருகிறது, ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிடுவா? இந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிடுவா? இந்த ஃப்ரூட் யார் சாப்பிடுவா? மற்றவங்க தான் சாப்பிடுவாங்க. மரம் என்னைக்காவது பழத்தை சாப்பிட்டு பார்த்துருக்கிறீங்களா? மரம் என்னைக்காவது பழத்தை சாப்பிட்டு பார்த்துருக்கிறீங்களா யாராவது? எந்த மரமும் அதோட பழத்தை சாப்பிடாது. மரத்தோட பழம் மற்றவங்க சாப்பிட்றதுக்கு, நம்மளுடைய ஃப்ரூட்டு, நம்ம கொடுக்குற ஃப்ரூட்டு நம்ம சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை பெட்டராக மாற்றுவதற்கு. We are created with a purpose to make this place better. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்தை பெட்டர் ஆக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அங்கே வச்சிருக்கிறாரு. அது நம்ம வீடாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நம்ம ஊழியமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், the one simple help that you do, ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனால ஒருத்தவங்க உருவாராங்க, பெட்டர் ஆகிறாங்கன்னா, that is why you are here. அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான சமாதானம், அதுதான் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்த யாருமே கெட்டு போனது கிடையாது. உலகம் சொல்லும், நிறையா உலகத்தில் சொல்லுவாங்க, உலகத்தில் நிறையா இதுக்கு மாற்று கருத்துக்கள்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. யார் தங்களை பற்றி பேசுகிறாங்களோ, தங்களுடைய வாழ்க்கையை குறித்து மட்டும் கவனிக்கிறாங்களோ, யோசிக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் கர்த்தரிடத்துல வர ஞானத்துலேருந்து பேசல. மற்றவங்களுக்கு உதவ நினைக்கிறவங்க என்றைக்குமே கெட்டு போனது கிடையவே கிடையாது. தியாகமாக உதவி செய்கிறவங்க என்றைக்குமே கெட்டு போனது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தைரியமாக இதை சொல்கிறேன். நான் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து சொல்கிறேன். எதை பற்றி கவலைப்படாமல் சொல்கிறேன்.
தேவனுக்கென்று தேவனோட வார்த்தைக்கு முழுமையாக சப்மிட் பண்ணி, போன வாரம் பார்த்த மாதிரி சப்மரின், அது மாதிரி சப்மிட் பண்ணி நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை ஆண்டவர் எதற்காக கொடுத்தாரோ அதற்காக நம்முடைய குடும்பம், நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய பட்டினம், நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மனிதர்களுக்காக வாழ உதவி செஞ்சு நன்மை செஞ்சு வாழ்ந்தோன்னா எந்த சுகவீனமும் ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமாக சொல்கிறேன். சுகவீனம் வரும், பயம் பொறுத்து, பட் இட் cannot destroy you or it cannot put you down because நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை உருவாக்குனவர் எதுக்காக உங்களை உருவாக்குனது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த சீக்கிரட்டை பிடிச்சிட்டீங்க, நீங்கள் அதில் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ உங்களை உருவாக்குனவர் உங்களை படுக்க விடுவாரா? நீங்கள் என்ன செய்யணுமோ அது செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டார். நீங்கள் செய்யாமல் சோர்ந்து போய் என் அக்கா அடிச்சிட்டாங்க, என் தங்கச்சி அடிச்சிட்டாங்க, என் மனைவி திட்டாங்க, என் மேனேஜர் என்னை கோச்சிக்கிட்டாரு, நான் நினச்சது நடக்கலன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு சுகவீனத்தில் போய் நீங்கள் படுத்தாதான், நான் வெந்திரிக்க மாட்டேன், எனக்கு வலிக்குது, எனக்கு பிடிக்கலன்னு படுத்தாதான் என்ன பண்ணுவார்? சரி அடுத்த ஆளை பார்ப்போன்னு போயிட்டே இருப்பார். பட் நீங்க தெளிவா இருக்கிறீங்க, தைரியமா இருக்கிறீங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டவர் எதுக்காக உங்களை படைச்சிருக்காரு, எதுக்காக உருவாக்கியிருக்க, நீங்க என்ன செய்யணும் என்று சொல்லி. For that place, for that city, for that community, for those people, you are created to bring about the change that God wants you to bring. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, ஓட ஆரம்பிச்சீங்கன்னா, God will ensure that you do not lie down in the bed more than your restoration and healing. உங்கள் சரீரம் ஹீல் ஆகிறதுக்கு, அது ரெஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஓடினீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் ஓடினீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் நேரம் அனுமதிப்பார், தவிர படுக்க விட மாட்டார்யா, சாக விட மாட்டார், ஓட வைப்பார், பறக்க வைப்பார். அவர் திட்டம் முடிகிற வரைக்கும் நம்மளை கூப்பிட மாட்டார். when you do good, you're created to do good. வசனம் சொல்லுது, நான் சொல்ல. எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? யாருக்கா தெரியுமா எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனை நேசிக்கிறவங்க எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? நன்மை செய்ய என்று வசனம் சொல்லுகிறது. டு டூ குட் என்று வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ நன்மை செய்யறதுக்கு தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம நன்மை செய்ய 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 நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசு பயன்படுத்தலாம், பூச்சாண்டி காட்டலாம், ஸ்டாப் பண்ண முடியாது. And I speak this with so much of courage and confidence. இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஒருவேளை கால் வலிக்குது, தலை வலிக்குது, உடம்புல ஏதோ பண்ணுது, எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லி நான் அன்றைக்கு சொல்கிறேன், நன்மை செய்ய கற்றுக்கோங்க. Just start doing good things. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருங்க, ஓட ஆரம்பிச்சிருங்க. Just go about doing good things and you will see God healing you. கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரியா? அதுக்கு தானே அவர் படைச்சார், அதுக்கு தானே நம்ம அனுப்பினார். அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யாமல் விட்டுருவாரா? கூப்பிட்டுருவாரா? நம்மளை தெரியாட்டி தான், நம்ம புரியாட்டி தான், நம்ம பிடிவாதமாக உக்காந்தாதான் ஓகே பாய் டாட்டா நான் நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஏறி போகிறேன்னு போயிடுவார். அப்போ அங்கே இருக்கிறவங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். விஸ்டம் என்ன விஸ்டம்? அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்குரிய விஸ்டம். உலகத்தின் விஸ்டம் வைராக்கியத்தை, கசப்பான வைராக்கியத்தை உள்ளே கொடுக்கும். அந்த பீப்புளை பார்த்தீங்கன்னா எப்போதும் கசப்பாக இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஞானின்னு சொல்லி பேசுகிறாங்க தெரியுமா? அது நம்ம மதமாக இருக்கட்டும், மற்ற மதமாக இருக்கட்டும், அடுத்தவனை குறை சொல்லி பேசுகிறவங்களா இருந்தாங்கன்னா, அடுத்தவங்களோட நாங்கள் தான் பெரியவங்க என்று சொல்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஞானி கிடையாது. யாரெல்லாம் கசப்பான வைராக்கியத்தோட இன்னொருத்தங்களை குறை சொல்கிறாங்களோ அவங்க ஞானி கிடையாது. அவங்களுக்கு உலகத்தின் ஞானம் தான் இருக்குது, உலகத்தில் எழுதக்கூடிய ஞானம் தான் இருக்குது. யாரெல்லாம் இன்னொரு டினாமினேஷனை குறை சொல்லி பேசுகிறாங்களோ அவங்க ஞானி கிடையாது. எல்லாருமே நம்ம சகோதரிகளாம் சத்தியத்தை பேசலாம், ஆனால் தனிப்பட்ட மனுஷி விரோதம் பாராட்டக்கூடாது. ஐ லவ் எவ்ரி ஒன். இந்த ஞானம்லாம் அடுத்தது நம்ம பார்க்கணும் பாருங்க, அந்த வசனத்தின் மூலமாக தான் கிடைக்கும். அதே யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்கா?
எல்லாமே இதில் இருக்கா? நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர்கிட்ட இந்த வருகிற ஞானம் நமக்குள்ள சுத்தமான இருதயத்தை தரும், அன்பு நிறைந்த இருதயத்தை தரும். நமக்கு எதிராக ஒருத்தங்க தவறு பண்ணால் கூட அவங்கள மன்னிக்க நமக்கு கற்றுத்தரும். அன்பு, இயேசுவோட அன்பு நமக்குள்ளே இருக்கும். பதற்றம் அடைய மாட்டோம், கோபம், தேவையில்லாத கோபம் அடைய மாட்டோம், மேனிப்புலேட்டிவாக மாற மாட்டோம், மனிதர்களை வெறுக்க மாட்டோம், அன்பால் ஆப்ரேட் பண்ணுவோம். ஞானம், இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். நம்ம இந்திய தேசத்துக்கு இந்த ஞானம் ரொம்ப தேவைப்படுகிறது இன்றைக்கு. ஏன்னா வெறுப்பும் பிரிவினையும் மனிதர்கள் மத்தியில் பல விஷயங்களை கொண்டு வந்து எப்படி அவங்கள பிரிக்கலாம் என்று சொல்லி பல காரியங்கள் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் நாம் எல்லாம் ஒரே தேவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து, ஒரே தாய் பிள்ளைகள் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரே தேவனின் பிள்ளைகள், ஒரே தேவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கர்த்தரோட பிள்ளைகளாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை தெரிந்து கொண்டு இந்த மொழிகளை இதோட கூட சேர்ந்து வேணால் மற்ற மொழிகளை படிச்சுக்கோங்க, ஆனால் இந்த மொழியை கண்டிப்பாக படிக்க கற்றுக்கோங்க. இதை படித்து இதன் மூலமாக நம் வாழ்க்கையை சுத்தமான வாழ்க்கையாக மாற்றும் பொழுது நாம் பேசுகிற மொழி பாஷை அது பிரியமானதாக, கர்த்தருக்கு பிரியமானதாக, மனுஷர்களுக்கு பிரியமானதாக இருக்கும். நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுப்பா. இந்த நாளில் கூட உன் வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி. உன் வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி, சுகமாக்கினதற்காக நன்றி, உருவாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. தேவன் தாமே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறீங்களா, அதுக்காக நன்றி. இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு சுகவீனத்தோடு வந்திருக்கிறவங்களை கண் நோக்கி பாருங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமானி பாய்ந்த கரத்தினால தொட்டு அவங்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல கூட ஆண்டவரே பலகீனத்தோடு ஆண்டவரை பயத்தோடு வந்திருக்கவங்களை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்க பயங்கள் நீங்கி பலகீனங்கள் மாறி விடுதலை அடையட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். தேவைகளோடு வந்திருக்கணும் கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அக்கார்டிங் டு யுவர் ரிச்சஸ் அண்ட் க்ளோரி இவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கு வந்தவர்கள் வந்த வண்ணமாக இல்லை, இங்கிருந்து போகும் பொழுது விடுதலையோட பலத்தோட போக போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. புது சிருஷ்டிகளாக மாறி கடந்து செல்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல போகிற நேரத்தில் ஆண்டவரே அவர்கள் உற்சாகம் அவர்களை திரும்பி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கென்று சொல்லி நான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்க, கர்த்தருக்கென்று வாழ்வேன் என்று சொல்லி இங்கிருந்து கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே பர்பஸ் வாழ வைங்க ஆண்டவரே. let them help them to live their purposes என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு, எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு, live for Christ, be fruitful, be successful, be peaceful, அப்படியாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றுவதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.